அடர்த்தியான வனத்துல ஒரு குட்டி யானை இருந்தது. அதன் பேர் அபி. அபி நிறைய சிரிப்பான், எல்லாருடனும் விளையாடுவான். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. சந்தோஷத்துல தாங்க முடியாம ஒன்னும் ஒழுங்கா கேட்க மாட்டான். அவனோட அம்மா ஒரு பெரிய புத்திசாலியான ஆணை. அவனை எப்பவும் சொல்லி சொல்லி வழி நடத்துவாள். அபி, நீ நிம்மதியா இரு, அதுதான் ஆணைக்கோ நெருக்கமான பலம். அபி கேட்க மாட்டான். அவன் சிங்கத்தோட பையனோட ஓடிக்கொண்டே விளையாடுவான். குதிரையோட பேருந்து மாதிரி துள்ளுவான். ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு புதிய குரங்கு கூட்டம் வந்தது. அவர்கள் சீட்டாட, கத்த, சிரிக்க ஆரம்பித்தனர். அபியும் அவர்களோடு சேர கத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓடினான். அந்த நேரத்தில் ஒரு தீய மண்டபம் வனத்தில் ஏற்பட்டது. அதனாலே மந்தமாக எரிந்து கொண்டிருந்தது. எல்லா விலங்குகளும் பயந்துவிட்டன. ஆனால் அந்த குழப்பத்துல எல்லா விலங்குகளும் ஓடிக்கொண்டு இருந்தபோது அபி மட்டும் சுத்தமா தெரியாமல் ஒரு பக்கமாக விழுந்தான். அந்த நேரத்தில் அவனுடைய அம்மா வந்தார். அவள் வெறுமனே சத்தம் இல்லாமல் அவனை பார்த்து சொன்னாள், இப்ப நீ 2 நிமிஷம் கூட சத்தம் இல்லாமல் என் சொல்றத கேள், நம்ம உயிர் காப்பாத்த முடியும். அபி அந்த முதல் முறையாக அமைதியாய் நின்றான். அம்மா அவனை தன் ஊசல் போல் புடைக்கக் கொண்டே நீர்வழியே கொண்டு சென்றார். பெரிய மரங்களை தாண்டி ஒரு இடத்தில் கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்தார். பிறகுதான் அபிக்கு புரிந்தது, நம்மள காப்பாத்தும் பலம் கத்தலில் இல்ல, அமைதியில்தான். அந்த நாளிலிருந்து அபி எப்போதும் சிரிப்பான், விளையாடுவான். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்க மாட்டான். அம்மா சொன்ன அமைதி, கதையின் நீதி. சில நேரங்களில் அமைதி பேசும்போதுதான் பாதுகாப்பும் புத்தியும் உண்டாகும்.